அந்த நல்ல மனுஷனை கொல்றதுக்காக நீ உறுதியா இருந்தல்ல, நீ நல்லா இருக்க மாட்டே, நாசமா போயிடுவேன். என்னடா சண்முகம், உனக்கு சாப்பாடு இறங்கலையா? பயிரை நிறைஞ்சிடுச்சு சார். உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் சாப்பாடுலாம் பிடிக்காது, இதெல்லாம் பண்ணதுக்கு யோசிக்கணும். நீ எல்டிடி உதவி செஞ்சு சம்பாதிச்ச காசு தானே பாரு. ராஜீவ்காந்தி கேஸ்லயும் மாட்டிக்கிட்டேன் சார். கொஞ்சம் தண்ணி அங்க இருக்கும் பாரு. போ. என்னயா டெய்லி இந்த நைட் டியூட்டி தானா? என்ன பண்ணி தொலைக்கிறது? யாரையா பார்த்தது? இவன் தான் சார். இங்க வாங்க. நீதான் பாத்தியா? ஆமாய்யா. நைட் டியூட்டி யார் பார்த்தது? நான் தான் சார். நைட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சா? லோக்கல் பிரச்சனை இல்லையா இது? சிபிஐ பிரச்சனை. அங்கிருந்து டெலிபோன் மேல டெலிபோன் அடிச்சிட்டு இருக்கானுங்க. தலையெழுத்து தலையெழுத்து தலையெழுத்து. பாடி இறக்கிட்டு ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு வந்து தொலைங்க. What the hell is happening in this case? How come Shanmugam committed suicide? Tell me. Sir, അത് ലോക്കൽ പോലീസിന്റെ അനാസ്ഥയാണ്. I don't take excuses. You must know that. Tell that DIG Raju. He must submit his detailed report immediately on this case. Sir. Sir, ട്രിച്ചിയിലെ ശ്രീലങ്കൻ അഭയാർത്ഥി ക്യാമ്പിൽ ഭാസ്കരൻ എന്നൊരാളെ പൊക്കിയിട്ടുണ്ട്. ശിവരസൻ താമസിക്കുന്ന വീട് എവിടെയാണെന്ന് അയാൾക്കറിയാം. എവിടെയാണത്? കൊടുങ്ങല്ലൂരിലെ എവരുടെ കോളനി. ഓക്കെ, ഞാനും ശരി അങ്ങോട്ട് മൂവ് ചെയ്യാം. സർ. ആ കാണുന്ന വീടാണ് ശിവ സാർ പറഞ്ഞത്. വാ. ஐயா, இங்க கான்ட்ராக்ட் அங்க. அது அங்க இருக்கிறார் பாருங்க. யோ, என்ன வேணும்? இங்க வா. ஐயா, ஏதாவது வேலை விடுங்க ஐயா. வேலையா? ஆமா சார். என்ன வேலை தெரியும் உங்களுக்கு? என்ன வேலை வேணாலும் பண்ணலாம் சார், சம்பளம் தான் முக்கியம். ஓஹோ, கேரளாக்காரங்களா? ஆமா சார். முதல்ல எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. சரி சரி. டேய் சுந்தரம், 2 பேரையும் மேல சித்தால் வேலைக்கு போடுறா. போ போ. அந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? சார், சிவராசன் இங்க தான் தங்கி இருந்தாரு. ஆனா இப்ப உள்ள யார் இருக்கான்னு தெரியாது சார். ഈ ശിവരസനെ പേഴ്സണലായിട്ട് എനിക്കൊന്ന് കിട്ടാൻ വഴിയുണ്ടോ? അയാളെ പിടിച്ചു കഴിഞ്ഞ് തനിക്ക് തന്നേക്കാം. എന്നിട്ട് കൊണ്ടുപോയി വളർത്തിക്കോ. അയാൾക്കൊരു കണ്ണ് കണ്ടുകൂടാ. ആ കണ്ണ് ഓപ്പറേറ്റ് ചെയ്ത് മാറ്റിയതിനു ശേഷം നമുക്ക് തൂക്കിക്കൊല്ലാം. സലീമലി സർ, ഇയാളെ ആരെടോ ശിവറാം ഗാങ്ങിന്റെ ഡോക്ടറാക്കി വെച്ചത്? மீனா, இங்க வா. செங்கல்ல எடுத்து போய் ஓரம் வை. போ, சீக்கிரம் போ. நிக்காதீங்க, போங்க போங்க. ஏய், இங்க வாங்க. இந்த மூட்டை எடுத்துட்டு மேல கொண்டு போங்க. ഞാൻ മുകളിൽ പോയി നോക്കാം. ഇൻസൈഡ് നോക്കിയോ? ശരി. ஏய், என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா. அதெல்லாம் எடுத்து அந்த பக்கம் வைங்க. சீக்கிரம் ஆகட்டும். സിറ carry on. ഉള്ളിൽ ആരെങ്കിലും ഉണ്ടോ? Then confirm it and let me know. Back door കൂടെ കയറാം. ബ്ലാസ്റ്റ് ചെയ്യാതെ കയറാമോ? ഓവർ. We can manage, sir. Right. Go to the back door and wait. I'll join you. Out. Roger, sir. Moving from side, sir. ஏய், யாரா நீங்க? என்ன பண்றீங்க? ஏய், டேய், என்ன பண்றீங்க? டேய், நில்லு டேய். டேய், சொல்லிலும் சுட்டுடுவேன். பத்தாதே. உட்காருங்க. ஐயோ கடவுளே. சார்,
വീട്ടിലൂടെ കാര്യം സെർച്ച് കംപ്ലീറ്റ് ചെയ്യുന്നത് ആരും കൊടുത്തിട്ടുണ്ട് ഔട്ട്. Search. സർ Pick it up. Open. സർ Take it. No, the other one. Wait. ഇത് ശിവരസന്റെ ആർട്ടിഫിഷ്യൽ കണ്ണാണ്. ദാറ്റ് മീൻസ് എല്ലായിടത്തിനും കാണും. Take it. நான் ஒன்றும் பண்ணல சார். சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். உன் மாமனார் பாஸ்கரன் எல்லாமே என்கிட்ட சொல்லியாச்சு. வா சொல்லுடா. நீ ரகுவண்ணான்னு கூப்பிடுற சிவரசன் எங்கே? அவரு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வாட்டி இங்க வந்திருக்கு சார். வயர்லெஸ்ல யாழ்ப்பாணத்துக்கு காண்டாக்ட் பண்றதுக்காக. உங்களுக்கும் சிவரசனுக்கும் என்ன கனெக்ஷன்? என்னை ரகுவண்ணன் தான் இலங்கையிலிருந்து அகதியாக அனுப்பினாங்க சார். எதுக்காக அனுப்புறாங்க? அவங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக இங்க ஒரு சேஃபான இடம் தேவைப்பட்டது. அவரு தனியாக வந்தா யாரும் இங்க இடம் கொடுக்க மாட்டினோம். அவன் இப்ப எங்க இருக்கா? நமக்கு ஒண்ணும் தெரியாது சார். பிளாஸ்டுக்கு 2 நாள் முன்னால எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. பாக்கி எல்லாம் நளினிக்கு மட்டும்தான் தெரியும் சார். இத பாருமா, நீ ஒரு கர்ப்பஸ்திரிங்கிறனால தான் நாங்க யாரும் உன்னை டார்ச்சர் பண்ணாம இருக்கோம். ஆனா உனக்கு எல்லா உண்மையும் தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியும். மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிடு. முருகண்ணா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தி எனக்கு தெரிய வந்தது. இலங்கையில தமிழர்கள் அனுபவிக்கிற வேதனையை பத்தி எனக்கு சொன்னது முருகண்ணா தான். ராஜீவ்காந்தி சமாதானத்துக்காக அனுப்பின IPKF தமிழருக்கு நரக வேதனை தான் கொடுத்தாங்கன்னு கேட்டப்போ எனக்கு அவர் மேல வெறுப்பு தான் வந்துச்சு. அவரை கொலை பண்றதுக்கு தான் வந்திருக்கோம் முருகண்ணா எனக்கு லேட்டா தான் சொன்னார். நாங்க ஒரே குடும்பம் மாதிரி தான் எங்க வீட்டுல ஒன்னா இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்குள்ள ஒரு ஆழமான உறவு மலர ஆரம்பிச்சது. முருகன் ரகு சேர்ந்துதா சுபாவையும் தனுவையும் வில்லிவாக்கத்துல இருக்கிற எங்க வாடகை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்பதான் VP சிங் மெட்ராஸ்க்கு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக வந்திருந்தாரு. அவருக்கு மாலை போட தனு சுபா கூட என்னையும் கூட்டிட்டு போயிருந்தாரு. ராஜீவ்காந்தியை கொலை பண்றதுக்கு ஒரு ட்ரைனிங் தான் அது. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தியை கொலை பண்றதுக்கு 3 நாள் முன்னாடியே எங்க வீட்டுல தனுவை வச்சு ஒரு ரிஹர்சல் பண்ணணும். நீ சரித்திரம் படிக்க போற. வலிக்கல நீ. பின்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட், முன்னாடி இருக்கிறது லாஸ்ட். புரிஞ்சுதா? சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளு. பின்னால இருக்கிற சுவிட்ச் ஃபர்ஸ்ட்ல, முன்னால இருக்கிறது லாஸ்ட்ல. தெரியும்னா பின்னால இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல, முன்னால இருக்கிறது லாஸ்ட்ல. சரியா? ஓகேவாண்ணா? பின்னால இருக்கிறது, முன்னால இருக்கிறது. என்ன வெடிக்கலேண்டா? சரி இல்ல வெடிக்கல. என்ன இந்த முள்ளுப்பூ வாசமே இல்லையா? சம்பவம் நடந்த நாள் நாங்கெல்லாம் சேர்ந்து கிளம்பினோம்.